இந்த சிந்தனையை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம நல்லா இருந்துருவாங்க. வீணாக போகிற சிந்தனைகள் அதிகமாக நம்ம நினைக்கிற பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளை ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான், சரியாக படிக்கலை, எப்போ பார்த்தாலும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டே வர்றான். உடனே நம்மளாக ஒரு வீண் சிந்தனையை பண்ணிடுவான். இவன் படிக்க மாட்டான் போல தெரியுது, இவனை இந்த வருஷத்தோட நிப்பாட்டிடலாம் போல இருக்கு அப்படின்னு என்ன செய்றீங்க? பெற்றோர்கள் யோசிக்கிறீங்க. தவறான யோசனைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தப்பாக மட்டும் யோசிச்சிடாதீங்க. இது வராது போல தெரியுது, இது கிடைக்காத போல தெரியுது, இது தோல்வி ஆயிரும் போல தெரியுது, இது சக்சஸ் ஆகாத போல தெரியுது, இதில் தோற்றுருவும் போல தெரியுது, இது தொழிலில் விழுந்துருவும் போல தெரியுது, இந்த தொழிலில் எலும்ப மாட்டோம் போல தெரியுது அப்படின்னு வீணான சிந்தனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வீணான சிந்தனைகள் என்ன செய்யணுமா? வெறுத்துட்டு எதுல பிரியமா இருக்கணும்? வேதத்துல பிரியமா இருக்கணும், கற்பனை கட்டளையில பிரியமா இருக்கணும், வாக்கு தத்தத்துல பிரியமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்க பிரியமா இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும்.